இன்றைய எளிமை பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமா உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு சிறப்பான நாள். நம் இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் முடிந்து 78வது ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக இழப்புகள், அநேக சூழ்நிலைகள், சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இழந்திருக்கிறோம். நாம் அவர்களுக்காகலாம் இந்த நாள்ல செபிக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சற்று பார்த்து தேசத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். திட்டமாய் பைபிள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி கவனித்து பார்த்து என்று சொன்னால், எல்லாருக்காகவும் செபிக்கணும். இந்த 78வது ஆண்டு சுதந்திர தினத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 78ஆம் ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம் எல்லா தேசத்தின் தலைவர்களுக்காக அதிகமாய் செபிக்க வேண்டும். ஜனாதிபதிக்காக நம்ம செபிக்க வேண்டும். நமக்கு கொடுத்த பிரதமருக்காக செபிக்க வேண்டும். 28 மாநில முதலமைச்சர்களுக்காக செபிக்க வேண்டும். 8 யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர்களுக்காக செபிக்க வேண்டும். அமைச்சர்களுக்காக, மந்திரிகளுக்காக, எம்பிக்களுக்காக, எம்எல்ஏவுக்காக, எல்லா தலைவர்களுக்காகவும் நம்ம செபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நல்ல ஞானத்தோடு பாதுகாப்போடு இருந்தால் மாத்திரம்தான் நம் தேசத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். நம் தேசம் 78ஆம் ஆண்டுக்குள் சுதந்திர தினத்துக்குள் நுழைந்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நிறைவாய் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த நாள்ல நம்ம எல்லாரும் இணைந்து செபிக்க போகிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தருமாய் ஜீவன் உள்ளவருமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவன், எங்களுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்தபடியே ராஜா, எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த நாள்ல செபிக்கிறோம். என் தேசம் 77 ஆண்டுகள் முடிந்து 78ஆம் ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற இந்த சுதந்திர தினத்தன்று என் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தலைவர்களும் ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, பாதுகாப்போடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் கிருபையின் தயவும் எல்லா தலைவர்களோடும் இருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தேசம் எல்லாவித நன்மைகளை பெற்றுக்கொள்ள, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேசங்கள் பரிசுத்தப்படட்டும். என் தேசம் தேவ கிருபையில எப்போதும் சூழ்ந்திருக்க வேண்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம். நன்மை கிருபை உண்டாகட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.